ஆண்ட்ரியா அவங்க கூட ஃபர்ஸ்ட் படம் ஒர்க் பண்றீங்க. ஆமா. எப்படி இருந்து அவங்களோட பெர்ஃபார்மரா நீங்க அவங்கள்ட்ட அப்சர்வ் பண்ண விதம் என்ன? அவங்க கிட்ட வந்து எனக்கு ஆக்சுவலா அவங்களோட இந்த பிசாசு 2க்கு வந்து நான் ஆக்சுவலா பயங்கரமா வெயிட்டிங். ஏன்னா அதை பார்த்தவங்க எல்லாருமே சொன்னாங்க அதுல எக்ஸ்ட்ரானரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேள்விப்பட்டது அந்த மாதிரி. ஸோ நம்மளதுல வந்து எனக்கு இப்போ கம்ப்ளீட்டா அவங்க ஒரு ஆன்டகானிஸ்டா வராங்க அப்படின்ற போது இது ஃபர்ஸ்ட் இந்த கதையை கேட்டு ஓகே பண்ணதே அவங்க தான். ஸோ அவங்க எப்படி அதை ஓகே பண்ணாங்க அப்படின்றத அப்படி அந்த ஆஸ்பெக்டோடையும் தான் அந்த கதை நான் கேட்குறேன். அப்படி கேட்கும்போது ஓகே கரெக்டாக தூக்கியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. அண்ட் ஆப்வியஸ்லி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் அவங்களோட இத்தனை நாள் இங்கே அவங்க வேலை பார்த்ததுக்கும் அதுவுமே உங்களுக்கு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் புதுசா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிரீன் ஸ்பேஸ் தாண்டி ஆஃப் கேமரால ஒரு விஷயங்கள் நடக்கணும். ஒரு விஷயம் பத்தி அவங்களோட படத்தை பத்தி பேசிருக்கீங்க, அவங்க உங்க படத்தை பத்தி பேசியிருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா அவங்க வந்து நான் படம் பார்க்காத டைம்ல அவங்க டப்பிங்ல பார்த்துட்டு அவங்க உங்க போர்ஷன்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு நான் டப்பிங் போனப்ப அவங்க போர்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவங்க போர்ஷன்ஸ் எல்லாம் என்னது இவ்வளவு பயங்கரமா இருக்கு அந்த மாதிரி எனக்கு அப்படி இருந்தது. ஸோ அது 2 பேருமே நாங்க அப்படி பேசிக்கிட்டோம். பரவாயில்லைங்க 2 பேரும் ஒரே படத்துலதான் இருக்கோம், அதில் 2மே நல்லா வந்துட்டோம் போதும் நம்மளுக்கு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிதான் ஜாலியா அப்படி பேசி வச்சிருந்தோம். ஆமா.